வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறுத்துங்க. ஏமணி நீ வரல? நான் ஆட்டோலயே இருக்கேன் மாமா. நீ போயிட்டு இதுல 1000 ரூபாய் இருக்கு. நல்லா பெரிய ரோஜாப்பூ மாலையா நெருக்கமா கட்டிருக்காங்களான்னு பார்த்து உதிராம பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஹலோ, அது வந்து நானும் மாமாவும் கமிஷனர். இத அப்படியே ஆட்டைய போட்ற வேண்டியதான். வந்த வரைக்கும் லாபம். மணி அங்கேயே இருக்கட்டும். அண்ணாச்சே வாங்க சார். என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த மாலை எல்லாம் என்ன விலை? 200 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சைஸ் வாரியா இருக்கு. அதுல உங்களுக்கு எது வேணும்? ஆமா, அந்த மாலை எவ்வளவு? அந்த மாலையா 1000 ரூபாய் சார். ஆமா, கடைக்கு லைசென்ஸ் இருக்குதா? அதெல்லாம் கேட்க நீங்க யாரு? ஓ, என்ன பார்த்தா நீ யாருன்னு கேக்குறியா? ஆமா, உன் மனசுல என்னையா நினைச்சிட்டு இருக்கற? வரப்போற எலெக்ஷன்ல இந்த ஏரியாவுல போட்டி போடுற வேட்பாளரே நான் தான். மன்னிச்சிருங்க சார். யோ, என்னையா திரு முடிச்சிட்டு இருக்கற? இங்க பாரு, கவுன்சிலர்ங்கிறது என்னுடைய ஒரு ரூபம் தான். இந்த கோபிசெட்டி பாளையத்தோட முனிசிபாலிட்டி கமிஷனர் இருக்காங்கல்ல, அவங்க என்னுடைய சம்சாரத்தோட தம்பியத்தான் கல்யாணம் கட்ட போறாங்க. யோ, நான் உன்னை பத்தி அப்படி இப்படின்னு 2 வார்த்தை சொன்னா போதும், உன் கடைய கூரையோட பிரிச்சு தூரோட வாரி அப்படியே லாரியில போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னையா சொல்லட்டுமா? இரு, இப்ப இரு சொல்றேன். கடையா காலி பண்றேன். தெரியாம கேட்டேன். காசு கூட வேண்டாம், இந்த மாலை எடுத்துட்டு போங்க சார். சார் இந்தாங்க சார், நீங்க கேட்ட மாலை. இதே மாலைதான், இதே மாலைதான். இந்தாங்க சார். அப்படி வா வெளிக்கு. அது சார். இந்த ரோஜா பூ எனக்கு காம்ப்ளிமெண்ட். பட்டா எப்படியோ என்கிட்ட ஆட்டைய போட்டாச்சு. மாமா வாங்கிட்டியா? நம்ம கமிஷனர் மேடத்துக்கு இல்லையா, அதான் ரோஜா பூ மாலையாவே வாங்கிட்டேன். அப்புறம் மணி இதா, ரொம்ப நாளாச்சு. உனக்கு ரோஸ் ரொம்ப முக்கியம். வா. சரி, பை. சொல்லுங்க சின்னதா. ஏன் புளி முட்டை, இந்த ரம்யா நம்மள அவமானப்படுத்துறதுக்காக கட்டக்குண்டு மாமாவை கௌரவப்படுத்துறா, நம்மளை கோவப்படுத்துறதுக்காக அவரை சந்தோஷப்படுத்துறா, அப்படி இப்படின்னுலாம் சொல்லி அவளுக்கு நீ பெருசா ரொம்ப சப்போர்ட் பண்ணியெல்லாம் என்கிட்ட பேசினல்ல, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. நான் சந்தேகப்பட்டதுதான் இப்ப சரியா போச்சு. என்ன சொல்றீங்க சின்னதா? ஆமா புளி முட்டை, இந்த ரம்யா மாமாவுக்கு கவுன்சிலர் சீட் எல்லாம் வாங்கி கொடுக்க போறது இல்ல. அது எல்லாமே ஐ வாஷ், கண் துடைப்பு. சின்னதா, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. காலையில உங்க கண்ணு முன்னாடி தானே அந்த சேர்மன் நம்ம வீட்டுக்கு வந்து கட்டுக்கொண்ட அண்ணனுக்கு மாலை போட்டு வார்டு கவுன்சிலர் சீட்டு உங்களுக்கு தான் சத்தியம் பண்ணத குறையா சொல்லிட்டு போனாரே. ஐயோ புளிமூட்டா, அது அத்தனையும் டிராமா தான். ரம்யாவுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுங்க வேணுங்கிறதுக்காக அவ மாம்ஸுக்கு கவுன்சிலர் சீட் கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணான்னு நீ சொன்ன. நீ சொன்னது கரெக்ட் தான், அவளோட நோக்கம் அதுதான். ஆனா அதுக்காக கூட அவ உண்மையா நடந்துக்கல. கட்டகுண்டு மாம்ஸுக்கு நிஜமாவே நல்லது பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ரம்யா சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் சின்ன குழந்தைங்களுக்கு சாக்லேட் காட்டி ஏமாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி மாம்சையும் அக்காவையும் இந்த கவுன்சிலர் சீட்டை காட்டி ஏமாத்துறதுக்கு ரம்யா பிளான் பண்ணிருக்கா புளி முட்டை. இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னா? அந்த சேர்மன் ரம்யாவை பாக்குறதுக்கு இங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. அந்த ஆளு ரம்யாவோட ரூம்ல ரம்யா கிட்ட பேசிட்டு இருந்ததா நானே கேட்டேன். ரம்யாவும் சேர்மனும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க. சொல்றேன். நான் ஒன்னும் உங்களை கட்டகுண்டுக்கு உண்மையிலேயே கவுன்சிலர் சீட் தர சொல்லல சேர்மன் சார். அவர்கிட்ட உங்களை நான் சும்மா தான் அப்படி சொல்லிட்டு வர சொன்னேன். இன்னும் 10 நாள்ல எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அந்த வீட்டுக்கு நான் மருமகளா போறேன். என் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். நான் மருமகளா உள்ள போகணும்னா அந்த அஸ்திரம் எனக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி அவ ஏதாவது உள்ளடி வேலை பாப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் புளிமுட்டை.
அதைத்தான் நான் சொல்லிட்டே இருந்தேன், நீ தான் கேட்கவே இல்லை. ச்சே, கட்டுக்குண்டான மாதிரி ஒரு அப்பாவை ஏமாத்துறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு சின்னதா? புதுசா எங்க இருந்தோ வரல, அவ மனசே கேடுகட்ட மனசுதான். சும்மா இருந்த மாமாவையும் அக்காவையும் தேவையில்லாம தூண்டி விட்டுருக்கா. அவங்கள எப்படி சமாதானப்படுத்துவோன்னு தெரியல புலிமுட்டை. நினைச்சு பார்த்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு புலிமுட்டை. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சின்னதா. மணி அன்னிக்கிட்ட நான் பக்குவமா எடுத்து சொல்லி அவங்களுக்கு பேசி புரிய வைக்கிறேன். சரி புலிமுட்டை, நீ பாத்துக்கோ, நான் இப்ப வச்சிடுறேன். சரி சின்னதா. ஏய் நிறுத்து 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 நிறுத்து. பார்த்து இறங்கு மணி. இந்தாங்க, வா மணி வா. மாம்ச, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? என்ன மாப்ள புசுக்குன்னு இப்படி கேட்டுவிட்ட? குடத்துல இட்ட விளக்கா இருந்த என்ன கமிஷனர் மேடம் குண்டுல ஏத்தி வச்ச விளக்கா ஆக்கி விட்டாங்க. அதனால அவங்கள பார்த்து நன்றி சொல்லி மரியாதை பண்ண வேண்டாம் மாப்ள. அதுக்கு தான் பேரமே பேசாம சொலையா 1000 ரூபாய் கொடுத்து இந்த மலர் மாலையை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா, நீங்க முதல்ல கிளம்புங்க மாமா. இரு, இங்க பாடுறா மாப்ள. மாமா சொன்னா கேளுங்க, 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போங்க. மாப்ள கமிஷனர் வைக்கலா மாப்ள, கமிஷனர் வைக்க. சொல்லிக்கிட்டே இருக்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம. நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க. மாப்ள அடிச்சு கிடிச்சு கொண்டு விடாதடா. டேய் மாப்ள, நீ என்ன பேசாலே என் காதுல ஏறாதடா. எங்க கமிஷனர்? எங்க நீ வா மணி. மாமா போகாதீங்க மாமா. டேய் மாப்ள நீ வாடா, நீ வா மணி. இல்லக்கா மாமா. தலைவரே, என் தெய்வமே, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா கட்டக்குண்டு, நான் இங்க தான் இருக்கேன். ஆமா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? என்ன தலைவரே, எனக்கு கவுன்சிலர் சீட் கிடைக்கிறதுக்கு காரணகர்த்தாவா இருந்த கமிஷனரை நேர்ல பார்த்து நன்றி சொல்லிட்டு இந்த மலர் மாலையை அணிவிச்சிட்டு போலான்னு வந்த தலைவரே. தலைவரே, நீங்களும் இங்க இருக்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது தலைவரே. தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு சேர்த்து இன்னொரு மாலையை 1000 ரூபாய் பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்திருப்பேன் தலைவரே. எனக்கு எதுக்கு கட்டக்குண்டு மாலையெல்லாம்? கமிஷனர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். நீ அவங்களுக்கு மாலை போட்டனா எனக்கு போட்ட மாதிரி. போ, கமிஷனர் உள்ளதா இருக்காங்க, உன்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியா தலைவரே? அசத்தி புடுற அசத்தி. நீ வா மணி வா. மாமா, சீக்கிரம் வா. இருப்பா. உன் மாமா கவுன்சிலர் ஆக போறாரு, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம், நீங்க போங்க. சரிப்பா, பார்க்கலாம். மாமா வாங்கய்யா. அக்கா. கமிஷனர் மாமா 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 சொல்லுங்க கேளுங்க, நில்லுங்க மாமா, நில்லுங்க மாமா. நான் பாட்டுக்கு காட்டு கத்தல கத்திட்டு இருக்கேன், நீங்க பாட்டு உள்ள போயிட்டு இருக்கீங்க. யோ மாப்ள வழிய விடுறா மாப்ள. நானும் அக்காவும் உள்ள போய் கமிஷன் மேடத்தை பார்த்து நன்றியை சொல்லிட்டு வந்துடுறேன்டா மாப்ள. ஐயோ மாமா நில்லுங்க, நீங்க யாருக்கும் நன்றி சொல்ல தேவையில்லை, நான் சொல்றத கேளுங்க. டேய் வாழ்க்கையே கெடுக்காதடா. மேடம் கமிஷனர் மேடம், என்னை வாழ வைக்க வந்த வள்ளலே வாழ்க. நீங்க நல்லா இருக்கணும் மேடம், வாழ்க. வாங்கண்ணே, வாங்க. நீ உங்க 2 பேரையும் நான் இங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பயங்கர சர்ப்ரைஸால இருக்கு. சர்ப்ரைஸா இருக்காது, ஷாக்கிங்கா இருந்திருக்கும்.